அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். இன்று யாழ் தினக்குரல் பத்திரிகையுடன் வந்துள்ளேன். இன்று உலக காதலர் தினம், வேலண்டைன் டே. அந்த வகையிலே ஆசிரியர் இன்று உலக காதலர் தினத்தை பற்றி தனது ஆசிரியர் தலையங்கத்தில் அலசுகின்றார். பார்ப்போம் வாருங்கள். ஆசிரியர் தலையங்கம். உண்மையான அன்பை இந்நாளில் எல்லோரிடத்திலும் கொடுங்கள், பெறுங்கள். உண்மையான அன்பை இந்நாளில் எல்லோரிடத்திலும் கொடுங்கள், பெறுங்கள். காதலர் தினம் என்ற இளையோரின் கொண்டாட்ட நாளாம் இன்று. உலகம் முழுவதும் ஒற்றை ரோஜா பூவுடன் காதலர்கள் கூடும் நாளாக இன்றைய நாள் இருக்கும். பரிசு பொருட்கள் பகிர்வதுடன் ஊர் சுற்றி விருந்துகள் உண்டு கொண்டாடும் நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதை உணரக்கூடியதாக உள்ளது. நாமும் இளையோராக இருந்த காலத்தில் இதையே செய்தோம். உண்மையில் இன்றைய காதலர் தினங்கள் அப்படி கொண்டாடுவதற்கானது அல்ல. இன்றைய காதலர் தின கொண்டாட்டங்கள் குறித்து இங்கே விவரிக்க முடியாத நிலையில் நாம் நிற்கிறோம். பச்சையாக சொல்ல போனால் இன்று காதலர் தின களியாட்டங்களே நடக்கின்றன. காதலர் தினத்தின் உண்மையான வரலாற்றை அல்லது அது குறித்து கூறப்படும் கதை பெரிதாக யாருக்கும் தெரிவதில்லை. அது தெரியாமல் தான் காதலர் தினத்தில் களியாட்டங்கள் நடக்கின்றன. பேரரசர் 2ஆம் கிளாடியஸ் ஆட்சியின் போது பண்டைய கால ரோமிலிருந்தே இந்த காதலர் தினம் வந்ததாக அறியப்படுகிறது. கிபி 3ஆம் நூற்றாண்டில் திருமணமாகாத வீரர்கள் சிறந்த போர் வீரர்களாக உருவாகிறார்கள் என நம்பி 2ஆம் கிளாடியஸ் இளைய போர் வீரர்கள் திருமணம் செய்து கொள்வதை தடை செய்தார். இருப்பினும் வேலண்டைன் என்ற ரோமானிய பாதிரியார் இந்த உத்தரவை மீறி இரகசியமாக திருமணங்களை நடத்தி வைத்தார். ஆனால் அவரது செயல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. மரண தண்டனைக்கு முன்பாக சிறை காவலரின் மகள் மீது அவருக்கு காதல் ஏற்படுகிறது. இறுதியாக தான் விடை பெறப்போவதை கடிதத்தில் எழுதி ஃப்ரம் யுவர் வேலண்டைன் என கையொப்பமிட்டு தனது காதலிக்கு அனுப்பினார். கிபி 5ஆம் நூற்றாண்டில் போப் 1ஆம் கொலாசியஸ் புனித வேலண்டைனின் தியாகத்தை போற்றும் வகையில் பிப்ரவரி 14ஆம் தேதி புனித காதலர் தினமாக அறிவித்தார். இதுதான் காதலர் தினத்தின் பின்னணி சுருக்கம். ஆனால் நடப்பது என்ன? காதலர் தினத்தை கொண்டாட காதலி வரவில்லை என காதலன் தற்கொலை. காதலர் தினத்தில் காதலிகளுக்கு போலீசார் ஊடகங்கள் வாயிலாக எச்சரிக்கை. அன்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நாளில் அன்பை மட்டும் வெளிப்படுத்துங்கள். அது காதலர்களுக்கு இடையில் மட்டுமல்ல, உங்கள் பெற்றோர், நண்பர்கள், சகோதரர்கள் மற்றும் சகல உயிர்களிடமும் அன்பை செலுத்துங்கள். உங்களில் அன்பு செலுத்த முடியாத போது, உங்கள் பெற்றோர் மீது அன்பு செலுத்த முடியாத போ, உங்கள் உறவுகள் மீது அன்பு செலுத்த முடியாத போது, நீங்கள் 3ஆம் நபர் மீது கொள்ளும் அன்பு போலியானது. அன்பை கொண்டாடுங்கள். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்பின் வலியது உயிர்நிலை அகிதில்லார்க்கு என்புபோல் பொறுத்த உடம்பு. நன்றி. யாழ் தினக்குரல்.